உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஸ்ரீதரமா ஷாதலா ஹசதிரி மே கரபௌஷதரமா ஓரே மேரே தேஹெதிரி கிரபேஷிதிரி தரபௌஷதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம்ப்பா. மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த ஃப்ரீடம் இன் யூ லார்ட். உமக்குள்ள இருக்கிற சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்று உம்மிடத்தில் இருக்கிற பங்குக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இங்க கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லைஃப் ஃபுல்லஸ்டா சந்தோஷமாய், சமாதானமாய், சுகமாய் வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும் ஏற்கனவே நீங்க சிலுவையில செய்து முடித்து விட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. சிருஷ்டிப்புக்கு முன்னான நோக்கத்தை நீர் மாற்றவே இல்லை, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றை காட்டிலும் உடைய மாறாத நோக்கத்திற்காக உமக்கு நன்றி. எங்களோட ஜேர்னி, எங்களுடைய பாதை எப்படி இருந்தாலும் எங்களுடைய சாய்ஸ்னால கொஞ்சம் ஜிக்ஸாகா இருக்கு, குறுக்கடா இருக்கு அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணாலும் உங்க நோக்கம் மாறவே இல்லை அப்படிங்கிற சத்தியத்தை எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிளான்ஸ் மே சேஞ்ச் பட் பர்பஸ் தட் டு யோர் பர்பஸ் லார்ட். உங்க நோக்கம் அது மட்டுமே நிலை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இசப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற மாறாத அன்பிற்காக, கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தேங்க்யூ லார்ட். மோர் தென் அ லைஃப். இந்த ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் the most strongest word is grace. உமக்கு நன்றி அப்பா. அந்த கிருபையினால் எங்களை சூழ பண்ணிருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓராமா ஷக்கர பேதரமா உஷதலமா ஓராமா ஹதேரே மேக்கார பௌஷதலேதரமா. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவங்க அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். Let Lord reveal the power of the grace. ஆண்டோடைய கிருபை மேல அந்த வெளிப்பாடு ரொம்ப வித்தியாசமா உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. அந்த வெளிச்சத்தை அப்படியே நான் பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே உடைய கிருபைகள் அப்படியே இருக்கிறதுக்காக நன்றி. ஸ்பீக் லைட், ஐ ஸ்பீக் லைஃப், I speak love on each and everyone, Lord. கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தர் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உங்களுடைய வெளிச்சத்தையும் ஜீவனையும் அன்பையும் அப்படியே நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய பேர் அன்புக்கு முன்பாக ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே, எஸ் லார்ட், then be really stuck with your love. உங்களுடைய அன்போட அந்த இதத்திலையும் அந்த ஆச்சரியத்திலையும் ஒவ்வொருவரும் அப்படியே ஆச்சரியம் உள்ளாவார்களாக ஆண்டவரே. திங்க் உங்க அன்பை நினைக்கும் போதெல்லாம் இது எப்படிப்பட்ட அன்புங்கிற வியப்பு ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்பட்டும். இட் இஸ் ரியலி dig deep into the meditation. அப்படியே ஆழமா ஆண்டவரே உங்க அன்பை பத்தின வெளிப்பாடு நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மெடிடேட் பண்ணும்போது, தியானிக்கும் போது பெருகுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. We give you all the glory.
In Jesus name, amen, amen. ஆக்சுவலா அந்த வேர்ட் கிரேஸ், இந்த நீங்க கிரேஸ்ன்னு கேள்விப்படுறது கிருபை. ம். அது எப்படின்னா தகுதி உள்ள மேல தகுதி இல்லாதவங்க மேல பாராட்டப்படுகிற தயை கிருபை. அது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த விளக்கம் வந்து அதோட ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கிற மாரி, மேலோட்டமா இருக்கிற மாரி எனக்கு தோணும். அத இன்னும் ஆழமா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அத நம்ம சொல்ல தெரியாம விளக்கம் குடுத்துட்டு இருக்கிறோமோ! அப்படின்னு அந்த கிரேஸ்க்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு தோணும். ம். இப்ப நமக்கு எப்படி நம்ம பழக்கப்பட்ட வார்த்தை நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்த்தது. இப்ப கிரேஸ்னா யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் கேள்விப்பட்டுருக்கீங்க? கிரேஸ் மார்க்ஸ். அப்படின்னா 35 மார்க்ஸ் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அ அதுல சில பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. கரெக்ட்டா 32, 30, 31 இப்படிலாம் வாங்கிட்டு, எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க நெறைய பேர் போய் மேம் கிட்ட கேட்பாங்க. டீச்சர்ஸ் கிட்ட. கிரேஸ் மார்க் போடுங்க மேம். பாஸ் ஆயிருவேன். கிரேஸ் மார்க் போடுங்க மேம். அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க படிக்கல. இன்னொன்னு படிக்கலன்றதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். உண்மையாவே அவங்களுக்கு புரியாததா இருக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணாததா இருக்கலாம். எத்தனையோ விஷயம் இருக்கலாம். ஆனா, அங்க போய் அவங்க கேட்கறது என்னன்னு, அ எனக்கு போட்டே ஆகணும்னு டிமாண்ட் வைக்க முடியாது. ஆனா, கிரேஸ் மார்க்ன்னு கெஞ்ச முடியும். இல்லையா? கிரேஸ் மார்க்குக்கு எனக்கு போட்டே ஆகணும்னு யாராவது கேட்க முடியுமா டீச்சர்ஸ் கிட்ட? அவங்களா பார்த்து போட்டா தான் உண்டு. இல்ல, போட்டோம் பொழைச்சு போட்டோம் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு ஒரு சில இரக்கமுள்ள ம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டு அவங்கள பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ஆ ரேங்க் கார்ட்ல ஆம் ரெட்ல வந்தா அந்த காலத்துல, இப்போ இல்ல. இப்பலாம் எல்லாம் கிரேட் சிஸ்டமா இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது ரிப்போர்ட் கார்ட். யாரெல்லாம் அப்படி யோசிக்கிறீங்க? இப்ப இருக்கிற ரிப்போர்ட் கார்ட் யாருமே பேரண்ட்ஸ்க்கே புரியாத அளவுக்கு தான் கலெக்டிவா ஓவரால் அசஸ்மென்ட்ன்னு சொல்லி பண்றாங்க. ம். யாருக்கெல்லாம் புரியுது ரிப்போர்ட் கார்ட்? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற அப்பா, அம்மா சொல்லுங்க பாப்போம். இப்ப இருக்கிற ரிப்போர்ட் கார்டு ஏ பிளஸ் சி அது இதுன்னு சொல்றாங்க. அ ஃபெயிலா பாஸ் ஆனே கண்டுபிடிக்கிறது லேட் ஆகுது இல்லையா? ஆனா அப்பல்லாம் அப்படி கிடையாது. ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவாங்க, ரெட் மார்க்ல ரிப்போர்ட் கார்ட்ல எழுதுவாங்கல்ல, ரெட் பென்ல. பார்த்த உடனே தெரியும் பளிச்சுன்னு. அ அத பார்த்த உடனே அப்போ அப்பா, அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப மாரி சரி போட்டோம் போட்டோம்ன்னு விடுற அப்பா, அம்மாலாம் இல்ல. ரெடியா இருப்பாங்க. அந்த மாதத்துக்குரிய அறுவடை நடக்கும். அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, பாய்ஸு சிலது படிக்காம அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பசங்க, அடி வாங்கக்கூடாதே, ரெட் மார்க்ல போனா ஃபெயில் ஆயிட்டேன்ற அளவுக்கு ரொம்ப அடி விழுந்துருமேன்னு சொல்லிட்டு, கெஞ்சி கெஞ்சி மார்க் கேட்டு போவாங்க. அது கிரேஸ் மார்க். ம். ஒரு வேள நம்ம அதெல்லாம் கேட்டு பார்த்து அதனால நமக்கு என்னவோ கிருப நம்ம சொல்லும்போது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். அ ஏதோ இறக்கம். ஏதோ போனா போட்டும். ஏதோ அ அப்படின்ற வர ஆட்டிட்யூட்லயே அந்த கிருபையை பார்க்கிறோம். கிரேஸ் மார்க் போல அல்ல நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற பொழிந்திருக்கிற கிருபை அப்படி கிடையாது. ஓகே. ஸோ கடைசி நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம போனா போட்டும் அப்படிங்கிற கிரேஸ் கிடையாது. இது வந்து எப்படிப்பட்ட கிருபைன்னா, சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே அதாவது யூனிவர்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க 3 பேர் மட்டுமே அவர்களுக்குள்ள எந்த குறைவும் இல்லாம அன்பை பரிமாறிக்கொண்டு அப்படியே ஒரு அவர்களுக்குள் இருந்த அந்த ம், ஒரு ஆசம்னஸ்ல அவங்க இருந்து கொண்டிருக்கும் போதே, அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாச்சு பார்த்தீங்களா? பிஃபோர் எனி கிரியேஷன் தட் வாஸ் மேட். அண்ட சராசரங்கள், பூமி, பிளானட்ஸ் அது இது நம்ம பார்க்கிற சகலத்துக்கு முன்பாக தேவனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் உண்டானது பார்த்தீங்களா? ம நம்ம சாயலின்படி நம்ம வந்து மனுஷன உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரே விதமா ஒரு எண்ணம் உருவானது இல்லையா? அ ஸோ அது அது வந்து எவ்வளோ ஒரு அ பயங்கரமான ஒரு விஷயம் இல்ல? ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்க பை ஹிம்செல்ஃப் தே ஆர் கம்ப்ளீட் இல்லையா? ஆனாலும் மனிதனை உருவாக்கணும், சிருஷ்டிப்பை உருவாக்கணும், மனுஷன அப்படின்னு அவங்க சாயல்ல உருவாக்கணுங்கிற எண்ணம் உருவாக்குச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, இப்ப நம்ம பார்க்குறோம். சின்ன மனுஷன் பழம் சாப்பிட்டான், விழுந்து போனான், ஆல் டிசீஸ் கேம், இது கேம், டார்க்னஸ் கேம், இது பண்றான், இது அதுன்னு இப்ப பார்க்குற எவ்ளோ விஷயங்களோட கயாஸ் இருக்கிறதுக்கு முன்பாகவே, ம். இதெல்லாம் தெரிந்தும், மனுஷன் தவறுவான்னு தெரிந்தும், எல்லாத்துக்கும் மேல உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. உலகமே உருவாவல, மனுஷனே உருவாகல. அது என்னங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? சிலுவை எப்ப வந்தது? சிலுவை எப்ப வந்தது? சிலுவையில எப்ப அவரு நம்ம பார்க்க எப்ப வந்தது?
2000 வருஷத்துக்கு முன்பாக தான் சிலுவையில அடிக்கப்பட்டார். ஆனா வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அப்படியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா, அப்ப யூ சீ ஹவ் டீப் இஸ் த ப்ரீ கிரியேஷன் பர்ப்பஸ். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததற்கு முன்பாகவே நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கம் எவ்ளோ பெருசா இருந்தது. ஈவன் இஃப் வி ஃபெயில், நம்ம ஃபெயில் ஆனோம்னா, இப்படியெல்லாம் ஆகோனாலும், எப்படி ஆனாலும், என் என்னுடைய ஜனத்தை, என்னுடைய சிருஷ்டிப்பை, என்னுடைய குமாரர்களை, குமாரத்திகளை நான் மீட்டுக் கொள்ளுகிற நோக்கத்திலிருந்து மாறவே மாட்டேன் அப்படி சொல்லி 3 பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் உருவாகி, நம்ம மனுஷன, இந்த சிருஷ்டிப்பை எல்லாம் உருவாக்குச்சு இல்லையா? எல்லாம் மனுஷன கடைசியா எல்லாம் சிருஷ்டிப்போம். அவன் வாழ வசதிப்பா இருக்கிற, தேவையா இருக்கிற சகலத்தையும் வைத்து நம்மள அது ஏதேன் தோட்டத்துக்குள்ள அ வச்சது பார்த்தீங்களா? யூ நோ தட் இஸ் கிரேஸ். யாருக்கெல்லாம் இவ்ளோ ஆழமா யோசிக்க முடியுது கிருபைய? ம். நாம இந்த கிருப அ ஒரு வசனம் இருக்குல்ல, அவருடைய கிருபை வரங்கள் மாறாததுன்னு அத போற போக்குல படிச்சுட்டு போறோம். இல்ல? அப்படியே ஒரு ஃப்ளோல படிச்சுட்டு போயிடுறோம். யூ நோ அது மாறாததுன்னா, அது எவ்ளோ பெருசு. மாறாததுன்னா எங்கருந்து மாறாதது? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட்? அ அவரு ஒரு மனுஷன் தகுதிய வச்சு செய்கிற காரியம் அல்ல. அவருடைய நேசத்தை வைத்து ஒரு மனுஷன் மேல வச்ச நோக்கம், எல்லா கொயாஸ்க்கு அப்புறமும் அது மாறாம இருந்து மறுபடியும் அவனை ஜெனிப்பித்த இடத்திலேயே வைத்து பார்க்கிற அந்த அன்பு, அந்த கிருப, அந்த இருதயம், அந்த இரக்கம், இட்ஸ் சோ கிரேட் இல்லையா? சோ டீப். ஸோ கிருபைங்கிற வார்த்தை இப்போ நம்ம வட்டாரங்கள்ல அதிகமா அப்யூஸ் பண்ணப்படுகிற வார்த்தை. அப்படின்னா ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை. தவறாக அடிக்கடி சும்மா லேசா பயன்படுத்துகிற வார்த்தை. அதோட ஆழத்தை புரியாம கன்னாபின்னா சொல்லிட்டு நம்ம என்ன பேசுறாங்க. அவங்க கிருபை சத்தியத்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா அத பார்க்குறாங்க. இந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ், இந்த டினாமினேஷன், அந்த டினாமினேஷன்னு கிரேஸ ஒரு 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 பெட்டியில போட்டு, ஒரு பாக்ஸ்ல போட்டு பார்க்குறாங்க. ஏன்? சோ அது அல்லங்க. நீங்க பார்க்கிற எதையுமே அதை விளக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க பார்க்கிற, அனுபவிக்கிற, கேட்கிற எந்த விஷயம், நீங்க குடுக்குற எந்த விளக்கமும் கிருபைக்கு அது ஒரு சுப்பீரியரான விளக்கமே கிடையாது. சரியான விளக்கமே கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஹவ் மெனி ஆஃப் யூ ஃபீல் தட் வே? உங்களால ஏன்? கிருபை என்பது ஒரு மாதிரி ஒரு லேசான வார்த்தை. அ ஏதோ கிருப, ஏதோ இரக்கம். அதோட அவரோட சுத்த கிருபைன்னுவாங்க. சுத்த கிருபைன்னு வேதத்துல அந்த வார்த்தை இல்ல. தேடி சொல்லுங்க. கிருபையே இன் இட்ஸ் ஃபார்ம் இட் இஸ் ட்ரூ. இன் இட்ஸ் ஹோலி. இட்ஸ் ஹோல். அது என்ன சுத்த கிருபை? அப்படி கிடையாது. ம். ஸோ கிருபைய நம்ம பாட்டுக்கு கன்னாபின்னான்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட அர்த்தம் புரிஞ்சா, அவரோட கிரேஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எல்லாத்த விட, நீங்க கேட்ட எல்லா விளக்கத்த விட, நீங்க அனுபவித்து, அனுபவித்து அவர் கிருபைன்னு சொன்ன எல்லா ஆழத்தை காட்டிலும், எதுவுமே இதுக்கு மேட்ச் ஆகவே முடியாது. இதுக்கு மேட்ச் ஆகவே முடியாது. ஸோ, கிருபை அவ்ளோ அபியூஸ் பண்ணப்பட்டாலும், கிருபைய எக்ஸ்பிளைன் பண்ண நெறைய பேர் ட்ரை பண்ணாலும், கிருபையின் பிரசங்கி என்று நம்ம சொல்லிக் கொண்டாலும், கிருபன்னு வார்த்தைக்கு 300 தடவ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாலும், அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்த நான் யாராச்சும் புரிஞ்சிருக்கிறோமான்னா, இல்ல. நோ ஒன். நோ ஒன். ஆனா, ஏசப்பா என்ன? ஏசப்பா மட்டுமே. ஏன்னா திருத்துவத்தில் ஒரு ஒரு 1வது நபராய் இருந்து, வார்த்தை மாம்சமாய் மாறி, அவரே அவரே வாழ்ந்து, கிருபையோட எக்ஸ்பிளனேஷன வாழ்ந்து காட்டினவர். கிருபை என்பது ஒரு வார்த்தையோ, அர்த்தமோ அல்ல. நீங்க நினைக்கிறது எதுவுமே கிருபை இல்ல. அ ஆனா, யூ நோ கிருபை ஒரு பெர்சன். கிருபை ஒரு நபர். கிருபை நீங்க ஏசப்பாவ பார்க்கும்போது, அவர் லைஃப்ப பார்க்கும்போது, அவருடைய கனிகளை பார்க்கும்போது, அவர் செய்து முடித்த காரியங்கள பார்க்கும்போது, தட் இஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரேஸ். புரியுதுங்களா? ஸோ கிருபையை ஒரு வல்லமையாகவோ, ஒரு எமோஷனாகவோ, இல்ல ஏதோ ஒரு பாராட்டப்படுகிற ஒரு செய்கையாகவோ நினைக்காமல், கிருபன்னும்போதே நீங்க அப்படியே ஆள் தத்துவம். ஆண்டவரோட ஆள் தத்துவமே கிருப. கிருப ஒரு பெர்சன் இஸ் ஜீசஸ் அப்படிங்கிற ரெவலேஷன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஓகே. கிருபை என்பது ஒரு உபதேசம் கிடையாது.
ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித் தட். இது ஒரு உபதேசம் 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 சொல்லுகிற காரியத்தை நான் ஸ்ட்ராங்கா பர்சனலா நான் அதை அக்செப்ட் பண்ணல. அவ்வளவு லிமிட் பண்ணிடாதீங்க, அவ்வளவு லிமிட் பண்ணிட வேண்டாம். கிருபை என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது, எல்லாவற்றுக்கும் மேல விட ஆழமானது, எல்லாவற்றை விட ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத விஷயம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம். we are all only trying to say that. So expression of grace is who? Perfect expression ஜீசஸ் தான். ஸோ உங்களுக்கு சொல்லவே தெரியல, அது என்னன்னே சொல்ல தெரியலன்னா, நம்ம பேச வேண்டியது இயேசுவை குறித்து. அவரை குறித்து பேசுனீங்கன்னா நீங்க கிருபையை பேசுறீங்கன்னு அர்த்தம். அவரை குறித்து கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு நீங்க சில காரியங்களை பேசுறீங்க, அவருக்குள்ள நாம் சுதந்திரிக்க வேண்டிய விஷயங்கள் இது இதுன்னு பேசுறீங்கன்னா நீங்க கிருபையை பேசுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கிருபை என்பது நம்ம செய்ய முடியாத விஷயத்துக்கு தப்பிச்சு போறதுக்கு கொடுக்கிற கிரேஸ் மார்க் அல்ல கிருபை. அந்த அர்த்தத்துல எடுக்க போகக்கூடாது. ஒரு விஷயத்துல தவறிக்கொண்டே இருக்கிறோம் திருப்பி 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 செய்ய அது எதுவா இருந்தா இருக்கட்டும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி ஒன் சின்னு நம்ம சொல்லுகிற விஷயத்த நான் சொல்லல. ஓகே. அது கோவப்படுறதா இருக்கட்டும், சின்ன எந்த விஷயத்தை மறுபடியும் தெரியுது இல்ல, அப்படியே ஒரு கிருபைதான் ஒரு கிருபைதான் அப்படியே தப்பிச்சுட்டு இருக்கோம் கிருபைதான் அப்படின்னு சொல்லி அதை சாக்கு போக்கு சொல்ல யூஸ் பண்ற வேர்டு கிருபை இல்ல. ஆண்டவர் உடைய கிருபை அது அல்ல. ஒரு விஷயத்த என்னால இது வரைக்கும் செய்யவே முடியலன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை நான் தைரியமா மேற்கொண்டு விட்டேன். ஒரு விஷயத்த நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு விஷயத்துக்கு என்னால் நோ சொல்ல முடியுது. ஒரு விஷயத்துல நான் தனித்து நிற்கிறேன். என்னுடைய காரியத்துல என்னை குறித்த எண்ணத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். என்னை குறித்து இருக்கிற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். எனக்கு இருந்த அப்படி ஃபெயிலியர் சைக்கிள்ல இருந்து ஃபெயிலியர் மைண்ட் செட்ல இருந்து நான் மேற்கொண்டு விட்டேன்னு ஒரு விஷயத்திலிருந்தும் நீ மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டுகிறதுக்கு அப்படியே நம்ம கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண வர்றதுதான் கிரேஸ். புரியுதுங்களா? சோ கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஒரு கிருபையாக வருகிறார். அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயிக்க ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை செய்து லிபர்ட்டிக்குள்ள நடத்த இந்த கிருபை கொடுக்கப்படுகிறதே தவிர எனக்கு கிருபை இருக்கிறது அதனால நான் இதெல்லாம் செய்யலாம். ப்ரீபெய்டு மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த வேர்டை யூஸ் பண்ணி அதை பத்தின அர்த்தம் புரியாமல் செய்கிற தவறை திரும்ப திரும்ப செய்து அதுக்கு அக்கௌண்டபிளா இல்லாம உக்ரானத்தை எடுக்காம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அதை கிருபைங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போட்டு கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டா முடிஞ்சாலும் முடியாம இருக்குது சாக்கு போக்கு சொல்றது இல்ல கிருபை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஏன் ஒரு விஷயத்த செய்ய முடியும். அதனால்தான் ஏசப்பாதான் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரேஸ். ஆனா அவர் பேசுறாரு நியூ டெஸ்டமெண்ட்ல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் செய்கிறது விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல உனக்கு கண்ணை நீ பார்த்தாலே ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த ஸ்திரீயோட என்ன முடிஞ்சிருச்சு, விபச்சாரம் செய்து முடிந்து ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் given so much of grace to overcome, to say no and to see a woman dignity. ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கண்ணியமாய் பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. கிருபையாய் நீங்க மேற்கொள்ளப்படுறீங்க. சோ அதையும் தாண்டி ஒருத்தன் செய்யறீங்கன்னா யூ ஆர் உனக்கு ஸ்டாண்டர்ட் அதிகமா தான், அது கிருபை இல்ல, கம்மி ஆகல. என்ன வேணா செஞ்சுட்டு போறதல்ல கிருபை. நீ ஆண்டவர் இப்ப சொன்னார் பாத்தீங்களா அந்த ஸ்டாண்டர்டு, என் பார்வை என் இருதயத்தின் தியானம் எனக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறதற்கான பலன் தான். தட் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ட். ஆக்சுவலா வீக்கஸ்ட் வேர்டு கிடையாது. கிருபங்கிறது வீக் வேர்டு கிடையாது. இட் இஸ் அ மோர் எக்யூப்பிங் வேர்ட், ஸ்ட்ராங் வேர்ட். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பயங்கரமான ஒரு புல்டவுசர் மாதிரி எதையும் தகர்த்து எறியக்கூடிய, தடைகளை மாற்றக்கூடிய, நம்மளுடைய சுபாவங்களை மாற்றக்கூடிய, தேவனுடைய வல்லமை நம்ம மூலம் விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இது ஒரு விளக்கம், அதுவே கிறிஸ்து. புரியுதுங்களா? சோ அதனால ஒருவேளை நீங்க இங்க என்ன டீச் பண்றாங்க, சிஸ்டர் பிரதரும் கிரேஸ் டீச்சர்ஸா இருக்கிறாங்க, கிருபையை பேசுறாங்க அப்படின்னா எங்களை வந்து கொஞ்சம் கம்மியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் கிருபையை பேசவில்லை. புரியுதுங்களா? கிருபை அப்படிங்கிறது என்னன்னா we go deep into that. ஆண்டவருடைய ஆதி நோக்கங்களை பேசுகிறோம். தேவனுடைய திருஷ்டிப்புக்கு முன்னால நோக்கத்தை பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள கிருபை என்பது என்ன அப்படிங்கறத விளக்கி சொல்லுகிறோம். கிறிஸ்துவே கிருபை அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம். அதனால நீங்க எங்க கேட்கிற உபதேசத்தோடும் நாங்கள் பேசுகிறத நீங்க கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி டிஃப்ரெண்ட்.
இட் பி டிஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம வந்து அந்த கிருபையை பேசுறோம், நாங்க சொல்லிக் கொள்வதும் கிடையாது. ஓகே, ஸோ வி எக்யூப் பீப்புள் டு ரியலி ரியலி மேனிஃபெஸ்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய பரிபூரணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை எப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். நம்ம சாக்கு போக்கு சொல்லி கொடுக்கவில்லை. நம்ம கம்ஃபர்டிங் மெசேஜ் கொடுக்கிறோம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கும் போது, அடிமைத்தனத்தில் இருக்கும் போது, வெளிச்சம் எல்லாம் இன்மையினால அவன் கஷ்டப்படும் போது he needs deliverance. ஸோ அவனை நயமாய் பேசி அவனை டெலிவரன்ஸ்குள்ள நடத்தவும், வல்லமையில அவனை நடத்தவும் நம்ம செய்கிறோம். ஆனா ஆவியானவருடைய ஆட்கொள்ளப்படும் போது we also speak the accountability. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்த பிறகு நமக்குள்ள என்னெல்லாம் செய்ய அவர் முற்படுகிறாரோ அதுக்கு கோஆபரேட் பண்றதும், அவரோடு சேர்ந்து ஒரு ஆளுகை செய்கிற ஜேர்னி எப்படி இருக்கும்ன்றதும், பண விஷயத்திலயா இருக்கட்டும், ஹெல்த்லயா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் ஜெயிக்க முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க கிருபை அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஏன்? எஸ், புரியுதுங்களா? ஒருவேளை புரியாதவங்க திருப்பி போய் என்னவோ சிஸ்டர் சொல்றாங்க புதுசா இருக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா, டிஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா போய் நிதானமா கேளுங்கள், கேளுங்க. ஏன்? we are under grace கண்டிப்பா. ஆனா அந்த கிரேஸ் இஸ் நாட் வீக். தட் இஸ் எவர் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்துல நாம இருக்கிறோம்னு அர்த்தம். அதை யாருமே மாத்த முடியாது. தேவனுடைய அநாதி தீர்மானம் நம்ம மேல வச்சிருக்கிற தீர்மானத்தை நாமளே மாத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு ஷோர் அஷூரன்ஸ் நமக்கு இருக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமா டிஃப்ரெண்டா வித்தியாசமா ஒவ்வொருவருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாவே நான் பேசுறது எனக்கு இப்ப கூட நான் என்ன ட்ரைங், நான் வந்து அந்த கிருபையை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை தான் பண்றேன். பட் ஐ கேன் நாட் சக்சீட். அதை நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிட்டேனா, புரிய வச்சிட்டேனான்னு எனக்கு தெரியல. என் மனசுல தோன்ற விஷயம், என் இருதயத்துல யோசித்து கொண்டு இருக்கிற விஷயம் அதோட டீப்பா இருக்கு. ஆனா எனக்கு வார்த்தை தெரியல, வார்த்தை பத்தல, எனக்கு முழுசா அதை பிரசன்ட் பண்ண தெரியல. தட் இஸ் கிரேஸ். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அளவிடப்பட முடியாத விஷயம் கிரேஸ். எல்லாவற்றுக்கும் மேலானது கிருபை, எல்லாத்தையோட ஸ்ட்ராங் ஆனது கிருபை. ஏன்? அது கிருபை ஒரு வல்லமையாகவோ ஒரு எமோஷனாகவோ பார்க்காமல் அதை பரிசுத்தமான தேவன் ஏசப்பாவா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் டோட்டலி கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. இன்னைக்கு கூட ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டோட ஒரு ஸ்டார்டிங், ஒரு சின்ன ஸ்பார்க் எங்களுக்குள்ள அது உருவாகுமானா அது பெரிய தீயாய் எங்களுக்குள்ள மாறட்டும்னு சொல்லி எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நாங்க விட்டு கொடுக்கிறோம் இசப்பா. எங்க ஒவ்வொருவரையும் நாங்க விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் என்ற அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்கிறது உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏன்னா நிறைய நேரத்துல தோற்று போனாலும் பரவாயில்ல, கிருபை இருக்கு அப்படின்னு நாங்க அறியாமையில நாங்க இந்த விஷயத்தை கேட்டு வளர்ந்திருப்போம். ஆனால் இப்பொழுது நீங்க எங்களோட பேசுகிறது, நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் மேலே ஆதிக்கம் உடையது அதுல நடத்துவதுதான் கிருபை. அதற்காகவே கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்க ஒவ்வொருவரோட நீங்க பேசுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் மேலேயும் இந்த விதமான கிருபை தான் மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்குங்கிற ரெவலேஷன் ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற யாருமே நாங்கள் உதவியற்றவர்கள், பலனற்றவர்கள், எனக்கு வந்து அந்த இது இல்லை, ஐ கேனாட் சே திஸ், ஐ கேனாட் டூ திஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்க எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதே கிருபை தான் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேருக்கு அந்த ஓவர் கமிங் அந்த அனாயிண்டிங்கை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. ரைட் நவ் ரீகா ராமாஷா ரைபாதா லாக்கரபோ ஓரா மாஷாதா லே ஹரீத ரமாக்கர வேஷதரபா ஓரா மாஷாதா லே சிதிரேமே கரபௌஷத லே ஹதிரேமி ஓரா பாஷதா லாஹா சிதிரேமே கரபௌஷதரபா. இதுவரைக்கும் ஒருவேளை இந்த அறியாமையினால சில ஒருவேளை சைக்கிள்ல சிக்கி இருப்பாருங்களானால் ஐ ரியலி இன்டென்ட் டு
pull them out, Lord. கிருபை என்பது மேற்கொள்ளுகிற வல்லமை. கிருபை என்றது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டு கொள்ளுகிற வல்லமை. எங்களுடைய சுதந்திரத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு அதுல மேனிஃபெஸ்ட் பண்ற வல்லமை என்று நாங்களப்பா இப்ப கூட ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை டிக்ளேர் பண்றேன். let them come out of all the bondages, Lord. அடிமைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. கிருபையை பத்தின வெளிப்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாய் ஆழமாய் ஆவியானவர் இருக்கிற விதமா எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நன்றி. Yes, Lord. Rikara bashada la hatire mekarabo ora bashada la dera makara beshadara bauradara makara bedara maushadara. சொல்லுங்க, I am a overcomer. நான் மேற்கொள்ளுகிறவன், நான் வெற்றியாளன், நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன் உள்ளவன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவன். சொல்லுங்க, ரீகா ராஷத லப உரத லேஹ தீர மாஷத லாக்கர வேதர மௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கு மேல ஒருத்தர் வாயிலிருந்தும் ஏதோ கிருபை, எல்லாம் கிருபைதான், எவ்வளோ வாரம் கிருபை என்ன அப்படின்னு சொல்லி கிருபையை பலவீனப்படுத்துகிறதான வார்த்தைகள், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வெளிப்பாட்டின் ஆழத்துக்குள்ள ஒவ்வொருவரும் டீப்பா ஆண்டவரே அப்படியே போவாங்களாக. ரியலி கெட் இன்டு எஸ் லார்ட் அந்த ரெவலேஷனுக்குள்ளேயே அப்படியே அவங்க இருக்கிற கிரேஸ அப்படியே நான் பேசுறேன்ப்பா. ரீகாராம் அஷாகரபோ. தேங்க்யூ ஜீசஸ். எங்க பிள்ளைகளுக்கும் மேல அதே தான் வல்லமையான கிருபை இருக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பேசுகிறோம் ஆண்டவரே. எங்க கணவருக்கு பேசுகிறோம், எங்க மனைவிக்கு நாங்கள் பேசுகிறோம். ஓரா மஷாக்கா ரேதி ரேமே லாக்காரா பௌஷதரபா. யாரையும் பார்க்கும் போது இந்தந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, இந்தந்த வீக்னஸ் அவங்களுக்கு இருக்கு, இந்தந்த விஷயம் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு நாங்க நிதானிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த மாதிரியான வல்லமையான கிருபை எங்களுக்கு ஒருத்தருக்கு மேல பொழிந்தெறியப்பட்டிருக்கும் போது அவர்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர்களால முடியும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு முதல்ல உண்டாகட்டும். எங்கள் அன்புக்குரியவர்கள் மேல முதலாவது அந்த எண்ணம் உண்டாகட்டும். அது எங்களுக்கு பர்சனலா கிரேஸ பத்தின ரெவலேஷன் வந்தா மட்டும்தான் அது முடியும் இயேசுப்பா. This grace can really lift them. This grace can really unplug them. இப்ப எங்கெல்லாம் அவங்க பலனை உறிஞ்சுகிற இடத்துல இருக்கிறார்களோ அங்கிருந்து பிடுங்கி எடுக்க கிருபையினால் முடியும் அப்படிங்கிற ஒரு வீரிய தன்மை வாய்ந்த கிருபையின் வெளிப்பாடு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அப்படியே நீங்க செய்கிறதுக்காக நன்றி. Let them grow in that, Lord. Rikara mashakara bedara maushadala maradala bekara baushadara. Thank you, Holy Spirit. கனெக்ட் ஆயிருக்கிற ஒருத்தருக்குள்ளயும் அவங்க தனிப்பட்ட விதத்துல எந்தெந்த ஏரியாலெல்லாம் பேட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ள முடியும். மேற்கொள்றதுக்கான கிருபை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். அவர்கள் பண தேவைகள், கடன் அடிமைத்தனம், எந்த குறைவு, இது எல்லாவற்றிலிருந்து மேல அப்படியே ஒரு அபண்டன்ஸுக்கு நேராய் அவர்களுக்கு திரும்புவதற்கு தேவையான கிருபைகள் ஏற்கனவே ரிலீஸ் ஆனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுகள் அப்படியே ரிலீஸ் ஆனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பணம் வருகிற வாய்ப்புகள் அப்படியே ரிலீஸ் ஆனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க உடலை பேணுகிறதுக்கான எல்லா விதமான ஞானமும் விடுதலை அப்படியே கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், டிவைன் ஹெல்த்லயும் நல்ல டிவைன் ப்ராஸ்பெரிட்டி ஒரு பர்பஸோட கூடிய ப்ராஸ்பெரிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான எல்லா கிருபைகளும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நன்றி. உறவுகள்ல அதிகமா ஆண்டவரே அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் குடும்பங்கள் பெருகுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிரேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொன்றுக்கான கிருபை ஏற்கனவே ரிலீஸ் ஆனதோட ரியாலிட்டி, அதோட நிஜத்தன்மை ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் அப்படியே நிரப்பட்டும் இசப்பா, நிரப்பட்டும். ரீகரம் அஷாதா லஹாதரே மேகர பௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறேன். இதுல கனெக்ட் ஆகிற, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வெளிப்பாட்டுல பெருகுவார்களாக சொல்லி நான் பிளஸ் பண்றேன். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். bless you all. ஸோ இது வந்து கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போயிருந்தேன்னா திரும்ப டைம் எடுத்து கேளுங்க. ஓகே, God will really speak to you. எஸ், கிருபை என்பது பாவத்தை மீண்டும் செய்வதற்கல்ல, எந்த பாவத்தையும் மேற்கொள்வதற்கே. ஆமென். ஸோ பாவத்தை மட்டும் இல்ல, நீங்க எதுலெல்லாம் பேட்டில் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லா ஏரியாலையும் மேற்கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஸோ அதுக்கு நம்ம மைண்டுக்கு நம்ம விட்டு கொடுத்ததுக்கு டியூன் ஆனோம்னா எல்லா ஏரியாலையும் அந்த பிளெஸிங்க
நம்ம அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிளெஸ் யூ ஆல். டேக் கேர். பை. பை.